ஹாய் வணக்கம் சொந்த பந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இங்கே திருச்சி வரைக்கும் வந்திருக்கேன். ஒரு படம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க, அதுக்காக வந்திருக்கோம். அது இந்த பிள்ளைங்க இல்லாத எம்மா பேர் கஷ்டப்படுறாங்க. புள்ள இவ்வளோ சொத்து சோகம் இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் புள்ள கிடையாது. மனசு நிம்மதி இல்லை. கோயிலாக ஏறி இறங்குறாங்க, அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. ஆனால் அந்த திருட்டு புள்ள வாங்குகிற திட முண்டைங்க இந்த பிள்ளைங்களை பெற்று ஒரு கட்டைப்பையில் வச்சு தூக்கிமே சாக்கடையில் கடாசுறாள், குப்பை தொட்டியில் போட்டு போயிடறாளுங்க. அப்படிலாம் குப்பையெல்லாம் கட்டைப்பையில் வச்சு அந்த குப்பைக்கு நடுவில் அந்த குழந்தைய வச்சு அது மேலே ஒரு துணியை வச்சு தூக்கி போய் கடாச்சிட்டு போயிடறாளுங்க. அப்புறம் ஒரு பேக்கில் வச்சு குப்பையை வச்சு அது மேலே குழந்தைய வச்சு அந்த ஜிப்பை போட்டு மூடி தூக்கி போய் கல் சந்தில் அந்த சாக்கடை சந்தில் இப்படிலாம் கடாச்சிட்டு போகிறாளுங்க பிள்ளைங்கள. ஏன்டி முண்டைங்களா போகிறீங்களே? வேறு எதுவும் கிடைக்கலையா உங்களுக்கு? பிள்ளைய பற்றி எதுக்கடி நாசம் பண்ணுறீங்க? ஒரு உயிர் எதுக்கடி கொள்றீங்க? அப்படி போகிறவளுங்க ஒழுங்காக எதனா நல்ல மாதிரி எங்கன்னா போய் நல்ல மாதிரி போக வேண்டியதானே? 10 மாதம் சேர்ந்து ஒரு உயிரை வீணாக நடுத்தெருவில் நிறுத்துறீங்களா அந்த பிள்ளைங்கள? அதுங்க என்ன பாவத்தை பண்ணுச்சு? தப்பு தானே அது? உங்களுக்கெல்லாம் அந்த பாவம்னா என்னன்னு தெரியாதா? ஒரு சுகத்துக்கு போயிட்டு பிள்ளைய பெற்று இப்படி தெருவில் கிடச்சிட்டு போகிறீங்களே, உங்களால் வளர்க்க முடியல. அந்த குழந்தைய தீட்டுப்புள்ள வாங்கி பெக்கிறவள்வ எங்கன்னா ஆசிரமத்து வாசலில் கொண்டு போய் போட்டு போங்கடி, இல்லைன்னா கோயில் வாசலில் கொண்டு போய் போட்டு போங்கடி. கஷ்டமா குழந்தைங்க என்ன பாவத்தை பண்ணுச்சு? ரொம்ப ரிசுவு, கண்ணு திறக்காத ரிசு. அதுங்க பாவத்தை கொட்டிக்காதீங்க, பாவம் இல்லை. திட்டுத்தனமாக போகிற முண்டிங்களா போங்க வேணான்ல, ஆனால் இந்த மாதிரி பாவத்தை கொட்டிக்காதீங்க. இவ்வளோ மகா குடி தப்பு தெரியுமா? ஹாய் வணக்கம்.